சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மையிலே நான் ஒரு திருமண விருந்துக்கு சென்றிருந்தேன். அப்போ சில பேர் என்னோட வந்து கதைக்கிறார்கள். அந்த நபர்களை அவர்களுக்கு என்ன தெரியும், ஆனால் எனக்கு பேர் தெரியுது இல்லை. ஆனால் கடைசி மட்டும் கதைக்க வேண்டியிருந்தது. சில வழிகளிலே ஒரு அவமானமாகவும் சில நேரம் இருந்தது. அவர்களது பெயரை நான் மறந்து போனது. உங்களோட வாழ்க்கையில் அப்படி இருக்கோ தெரியாது. நான் அவர்களது நிலையில் என்னை போட்டிருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன். அதாவது நான் ஒருவரோட கதைக்கிறேன், நிறைய நாள் அநேக காலம் அவரை தெரியும். ஆனால் நான் உணர்றேன்னா, ஐயோ இவர் என்னோட கதைத்திருந்தும் எனது பேரை மறந்து போயிட்டாருன்னு சொன்னால் எப்படிப்பட்ட மன உணர்வுகள் எங்களுக்கு ஏற்படும் அன்பானவர்களே. சில நேரம் எங்களோட வாழ்க்கையில் சில பேர்களை மறந்து போனால் மாத்திரம் நாங்கள் அப்படி நினைக்கலாம். ஆனால் முக்கியமான தருணத்திலே எங்களை அறியப்படாதவர்களாக இருந்தால் அது கஷ்டமாக இருக்கும் தானே. நான் இந்த வேளையிலும் உங்கள் மத்தியிலே நான் கதைக்க வருகிற அந்த தலைப்பும் அதுதான் அன்பானவர்களே. நாம் அறியப்படாதவர்களாக இருந்தாலும் எம்மை படைத்த சிருஷ்டித்த கர்த்தர் காண்கிறார். அதற்கான வேத பகுதிக்கு நாங்கள் கண்டுகொள்ளுவோமா, அதிலிருந்து கற்றுக்கொள்ளுவோமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும், நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். இந்த பகுதியிலே சாமுவேல் என்று சொல்லுகிறதான அந்த தலைவன் கேட்கிறார், இன்னொரு வேறு யாராவது இருக்காங்களான்னு சொல்லுகிற வேளையிலே தகப்பனார் சொன்னதான அந்த பதிலின் ஒரு பகுதியை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ஒருத்தன் இருக்கான், அதான் அர்த்தம். இளையவன் ஒருத்தன் இருக்கான், மன்னிசையா ஒருத்தன். இதிலே வேதனையான காரியம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்பதாக 3 குமாரர்களுடைய பேர் இருக்கு. இந்த வேளையிலே தகப்பனார் சொல்லவில்லை, தாவீதுன்னு சொல்லி ஒரு மகன் எனக்கு இருக்கான்னு சொல்ல இல்லை. எனக்கு ஒரு சின்னவன், ஆங்கிலத்தில் அதான் போடப்பட்டிருக்கு. இளையவன் தான் மாத்திரமில்லை, சின்னவன் இருக்கான். அடுத்தது அவனது தொழிலையும் போடப்பட்டிருக்கான் மாணவர்களே. மற்றவர்கள் எல்லாம் வீரர்கள், சரீர ரீதியிலே வாட்ட சாட்டமானவர்களாக இருந்திருப்பார்கள். அநேகமாக தலைவனே சாமுவேலே அடையாளம் கண்டு, ஐயோ இவர் வாட்டசாட்டமானவன் தான் அரசனாக வர வேண்டும் என்று யோசித்தான். ஆனா தகப்பனான்னு சொல்றார், ஒருத்தன் இருக்காம்பா. அதான் அர்த்தம். சில வேளைகளிலே எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் போவோம் அன்பானவர்களே, அறியப்படாதவர்களாக நாங்கள் இருக்கலாம். பிரபல்யம் பெறாதவர்களாக சரீர ரீதியிலே, இல்லாட்டால் எங்களது தாளந்தோ கிஃப்டோ, இல்லாட்டி எங்களது பின்னணியின் ரீதியிலோ, மற்றவர்கள் பார்வையிலே, மற்றவர்களது அறிவுக்கு நாங்கள் அறியப்படாதவர்களாக இருக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க we can be anonymous ன்னு சொல்லுவோம். இவனும் அப்படிதான். மற்றவங்க அவனோட பேரை சொல்லவே இல்லை, அடையாளம் காணவே இல்லை. சிலுவையில் எங்களது வாழ்க்கையிலே டீனேஜ், எங்களது வாலிப வயதிலே நாங்கள் உண்டா இருக்க நேரம் எங்களை குறித்து யாரும் அடையாளம் காண இல்லாட்டி எங்களை தெரியாதுன்னு சொன்னால் சரியான கஷ்டமாக இருக்கும். லெஃப்ட் அவுட்னு சொல்லுவோம். அதிலிருந்து நாங்கள் விடுபட்ட போனவர்கள் போல இருப்போம். இவனும் ஒரு குடும்பத்திலே இருந்து கொண்டும் விடுபட்டவன் போல இருந்தது மாத்திரமல்ல, அறியப்படாதவனாக தனது தகப்பனாரே மற்றவர்களது பெயர்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்க வேளையிலும் தனது பெயரை சொல்லாம ஒரு சின்னவே சில எங்களோட வாழ்க்கையில் போகும் அன்பானவர்களே. எங்களை மக்கள் கருதலாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள், பொருளாதார ரீதியிலே, சரீர ரீதியிலே அழகில்லை, பணம் இல்லை, குடும்பத்தின் இந்த அந்தஸ்து இல்லை, சரியான வீடு இல்லை, இல்லாவிட்டால் இலங்கையிலேயும் இருக்கு. அநேகமாக இந்த இடத்துல வாழ்கிறார், இந்த பிரதேசத்திலே வாழ்கிறார், இந்த சாதியை சேர்ந்தவர், இந்த மதத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி கூட இருந்து கொண்டிருக்கலாம் அன்பானவர்களே. ஆனால் உலகத்தை படைத்த சிருஷ்டித்த தெய்வம் மனிதர்களை அப்படி ஒதுக்குவது அல்ல. அவரது நோக்கம் ஒதுக்குவதற்காக படைக்கப்படவில்லை. சிறப்புள்ளவர்களாக, வித்தியாசமான நபர்கள் சிறப்புள்ளவர்களாக அடையாளம் கண்டு படைத்து அந்த தனித்துவத்திலே வளருவதே அவரது விருப்பமாக இருந்தது அன்பானவர்களே. தாவீது தன்னை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை
நான் அறியப்படவில்லை என்று யோசிச்சிருந்தா தனக்கு இருப்பதான பெருமதியை இழந்து போனது போலவும் நினைக்கலாம். அநேக நேரம் எங்கட வாழ்க்கையில் நடக்கும். எனக்கு பெருமதி, ஐ எம் நாட் இந்த வேல்யூபிள் இல்ல, ஒரு ஆள் இல்லை, எனக்கு பெருமதி இல்லையே, இப்படி நடந்தால்தான் பெருமதி என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை அன்பானவர்களே, தாவீதை தேவன் எப்பொழுதும் காணுகிறார். அவன் அந்த இடத்திலே இல்லாத பொழுதும் காணுகிறார், அவன் அறியப்படாத பொழுதும் தேவன் காணுகிறார். தேவன் காண்பதிலே தான் எங்களது பெருமதி அடங்கியிருக்கு. நாங்கள் எதை சாதிக்கிறோம், எங்களை மற்றவர்கள் எப்படி புகழுகிறார்கள், மற்றவர்கள் எப்படி எங்களுக்கு முன்னாலே கொண்டு வருகிறார்கள் என்பதிலே எங்களது பெருமதி தங்கி இல்லை. மற்ற 7 ஆண் பிள்ளைகளை முன்னால கொண்டு வர வரிசையாக, அது அழகாக போடப்பட்டிருக்கு வேதாகம், ஒவ்வொருவராக கொண்டு போகிறார். இவனை கொண்டு வரவே இல்லை, இவன் இருப்பதையும் சொல்லவில்லை. தலைவன் கேட்டதினாலே தான் சொன்னான் ஒழிய தகப்பனாரே மறந்து போய்விட்டார், இல்லாவிட்டால் திட்டமிட்டு கொண்டு வரவில்லையா? தெரியாத மகளே, இந்த வேளையிலே நாங்கள் மக்களோடும் கசப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் எங்களுக்கு ப்ரமோஷன், எங்களது தொழிலே தரவிட்டாலும் கசப்போடு இருக்க வேண்டியதில்லை. எங்களது பாடசாலையிலே சில வேளைகளிலே, சில நேரங்களில் ஆசிரியர்கள் சில நேரம் பாதபட்சம் காட்டலாம். அது திட்டமிட்டு செய்கிறார்களா இல்லையா, அது வேறு விதம். உறவுகளிலே, நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, குடும்பத்திலே கூட ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு விதமாகவும் நடாத்துகள் அநேகர் அன்பானவர்களே. அனுப்படினாலே நீங்கள் அறியப்படாதவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு நீங்கள் கனத்தை செலுத்துங்கள். உங்களது பெயரை சொல்லாவிட்டாலும் இந்த பகுதியிலே தனது குடும்பத்தவர்கள் தலைவனோடு கதைக்கிற நேரம் கடைசி மட்டும் பெயர் வரையில்லை. பெயர் எப்பொழுது தெரியுமா வருது? தேவன் அழைத்து அவனை அபிஷேகிக்கிற அந்த வசனத்துல தான் அவனது பெயர் கூட வருகிறது. அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. சில நேரம் இந்த உலகத்திலே நாங்கள் எங்களது பெயர் வருவதற்காக நீங்கள் போராடுறீங்களா? இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் நன்றி உரை செய்கிறாங்க, சொல்லுங்களேன், ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க, ஐயோ என்ன குறித்து சொல்லுவாரா, என்ன குறித்து நன்றி உரை சொல்லுவாரா, நான் செய்ததை சொல்லுவாரான்னு சில நேரம் நாங்கள் ஏங்கலாம் தானே. அது இந்த உலகத்தில் நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். மறந்து விடாதீர்கள், தேவன் அந்த இடத்துல இல்லாத பொழுதும் எங்களை காணுகிறார். மற்றவர்கள் பார்வையிலே, மற்றவர்களாலே நாங்கள் அறியப்படாதவர்களாக இருந்த பொழுதும் தேவன் காண்கிறார். பிரார்த்தனை செய்வோமா? மகத்தான தெய்வமே, இந்த வேளையிலும் யாருக்கும் என்ன பிடிக்கவில்லை, யாருக்கும் என்ன தெரியாது, இல்லாவிட்டால் மற்றவர்களது பார்வையிலே நான் பிரகாசிப்பதற்கு எனக்கு ஒன்றும் இல்லையே என்று கூட தாவீதை போல கூட சில பேர் யோசிச்சு கொண்டிருக்கலாம். சில நேரம் என்னை யாரும் அழைப்பிக்க இல்லை, என்னை கூப்பிட இல்லை, இந்த வெட்டிங்க்கு மற்றவங்களோட வெட்டிங்க்கு மற்றவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டாங்க, நீ கூப்பிடவில்லை. இல்லாவிட்டால் எனது பாடசாலையை படிக்கிற வேளையிலே மற்றவர்களை முன்பதாக அழைப்பித்து சில காரியங்களை செல்ல அழைப்பித்து இருக்கிறாங்க, எனக்கு ஒரு இன்விடேஷனும் கிடைக்க இல்லை, நான் ஒதுங்கி போயிருக்கிறேன். ஆலயத்திலே கூட மற்றவங்களுக்கு முதலிடம் உண்டு, எனக்கு முதலிடம் இல்லை என்று சொல்லி யாராவது ஏங்கிக் கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னா, மற்றவர்கள் அழைப்பிக்கிறதுனாலே, மனிதர்கள்னாலே நாங்கள் அறிந்ததுனாலும், மனிதர்கள் எங்களது பெயர் சொல்லி அழைப்பதுனாலும் எங்களது பெருமதி தங்கில்லை. எங்களை தேவன் பார்க்கிறார், காண்கிறார், அதிலே தான் எங்களது பெருமதி தங்கி இருக்கிறது. அந்த நிச்சயத்தோடு வாழக்கூடிய விதத்திலே ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாறு கூட நல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தெய்வமே, ஆமேன். நான் மரித்து போனதுக்கு பின்பதாக எனது பெயரை எப்படி மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக வாழ்வதை விட தேவன் எப்படி என்னை காண வேண்டும் என்பதற்காக வாழ்வதற்கு நாம் எம்மை விட்டுக் கொடுப்போமா?